Hi friends, Assalamu alaikum. 2 months அப்புறமா ரொம்ப போராடுறதுக்கு அப்புறமா நம்மளோட கிச்சன் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஹாப்பினஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த எப்படி இருக்கு என்னோட கிச்சன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எனக்கு வந்து சொல்லணும். வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இந்த கிச்சன் இருந்துச்சு அதையும் பார்க்கலாம். முதல் கிச்சனுக்கு வாங்கின திங்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓவன் வாங்கினா அது கூட சேர்த்து ஸ்டவ்வும் நான் வாங்கிட்டேன். கிச்சன் ரெடியாகும் முன்னாடி இந்த கிச்சன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு வந்து சின்ன ஒரு சர்வீஸ் பால்கனி, இந்த பக்கம் வந்து குப்பை போடுற மாதிரி ஒரு சின்ன இடம், இது பின்னாடி வந்து ஏர்கானில் வைக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வாஷிங் மிஷினில் வைக்கிற மாதிரி ஒரு இடம். அப்புறம் இதுதான் மெயினான இடம் வந்து நம்மளுக்கு வந்து சிங்கு வைக்கிற இடம். இதில் நம்ம ரெடிமேடில் தான் இந்த சிங்கு வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு டிவி ஸ்டாண்ட் மாதிரி போட்டு ஸ்டவ்வை வச்சு நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ண அப்புறமா நான் எல்லாமே ஹால் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஹாலில் தான் இருந்துச்சு, இதெல்லாம் உடச்சி போட்டிருந்தாங்க. இப்போ நம்மளோட ஸ்டவ்வுக்கு வந்து இதில் தான் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. இது கேஸோடைய பைப்பு. இப்போ கிச்சனுக்கு கேபினட் மாட்டுறதுக்கு ஆள் வந்தாச்சு. அதோட டிஷ் ராக்கும் செஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ கிச்சனை எப்படி வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம மாடல் சொல்லிவிட்டு டிசைன் சொல்லிட்டா போதும். அப்படியே கிச்சனுடைய கேபினட்லாம் சூப்பராக செஞ்சு கம்மியிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஏன் டிலே ஆச்சுன்னா, ஏற்கனவே வந்து நம்ம வீட்டு வேலை எல்லாம் கிச்சன் எல்லாமே இன்னொருத்தவங்க கம்மியில் நம்ம கொடுத்துருந்தோம். அப்போமா வந்து எல்லாம் உடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி செய்யும் போது திடீர்னு வந்து மலேசியாவில் லாக்டவுன் ஆன உடனே டக்குன்னு வேலையெல்லாம் நின்று போச்சு. அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ தான் சொன்னாங்க, எங்களோட கம்பெனி வந்து மலேசியாவில் இருக்குது, அங்கே எல்லாமே மூடிட்டாங்க, இப்போ யாருமே வேலை செய்ய முடியாது, அதனால் எந்த பொருளுமே செஞ்சு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களும் கவலையாயிருச்சு. அதனால ரொம்பவே டிலே ஆயிடுச்சு எங்களுடைய கிச்சன் எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு. அப்புறமா இங்கே தான் ஒருத்தவங்களை பார்த்து இவங்க தான் இப்போ எல்லாமே நம்ம செஞ்சு தராங்க, எங்களுடைய கம்பெனி இங்கே இருக்குது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் அந்த மாதிரி வீட்டு வேலை எதுக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி அந்த ஊரில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த கோவிட்னால எங்கேயும் போக முடியாது வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம தெரியாமல் கொடுத்துட்றோம். கொடுத்தப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. இப்போ கிச்சன் வைக்கிற சிங்கு வந்து இந்த மாதிரி ரெடிமேடில் வாங்கியாச்சு. 2 சிங்கு மாதிரி வாங்கியிருக்கேன். ஸ்டவ்வையும் சிம்லையும் வந்து மேலே மாட்ட சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த சிம்னி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஸ்லீமாகவும் இருக்கும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். தாளிப்பு இதெல்லாம் தாளிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் படும். எண்ணெயெலாம் பட்டு ரொம்ப நாள் ஆனோன்னா ஒரு மாதிரி பிசு தன்மை இருக்கும். அதை ஈஸியாக நம்ம வந்து இதை கழுவி எடுத்துடலாம். இதில் ஹோல் எதுவுமே உள்ளக்கு இருக்காது. அதனால் அப்படி தொடச்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் வந்து இந்த டைப்பில் இருந்தால் வந்து ஸ்டவ் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் 3 பர்னர் வர மாதிரி தான் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். அது அந்தளவுக்கு எனக்கு யூஸ் ஆகலை. அதனால் இந்த டைம் வந்து நான் எடுத்துருக்க வந்து 2 டைப்ஸ் உள்ள பர்னர் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். அது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பர்னர் உள்ளக்க வந்து காப்பர் தான் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து மேலே வந்து பிளாக் கலரில் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாத்திரம் வைக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து காஸ்ட் அயனு, சீக்கிரம் இத்து போகாது, துருள் பிடிக்காது, எவ்வளோ தான் நம்ம தேய்ச்சிக்கலாம்னு அப்படியே இருக்கும். நான் இப்போ ஏற்கனவே அது யூஸ் பண்ணதுனால இதே பிராண்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வாங்கும்போது காஸ்ட் அயனே பார்த்து வாங்குங்க. அப்போ நம்மளுக்கு எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். இப்போ கிச்சனோடைய கேபினட் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது எப்படி இருக்குது கலர் நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த சிங்கர் மாட்டியாச்சு. இந்த டிஷ் ராக் வந்து மேலே வந்து தூக்கி செட் பண்ணிட்டாங்க. இப்போ சிம்லிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே 2 கபோர்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த இடமும் நம்மளுக்கு மிச்சமாகும்.
இப்போ டயர்லாம் கொஞ்சம் பெருசாக செஞ்சு கேட்டேன். என்கிட்ட நிறைய ஸ்பூன்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்ஜஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து ஹோல் போட்டாங்க. இதில் தான் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா கேஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இங்கே வந்து ரெண்டுமே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கீழே வந்து பைப் கனெக்ஷன் கொடுக்கல. அதில் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைடு வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் பக்கத்தில் மேலே வந்து கேபினட் போட்டாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடத்துலையும் வந்து கேபினட் வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து அவன் வைக்கிறதுக்கு வேண்டி ரெடி பண்ணியிருக்கான். கீழே 2 டயர் வச்ச மாதிரி. ஃப்ரிட்ஜ் வந்து இந்த சைடுக்கு போட்டாச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து அந்த வீட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது. அதனால் கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. கிச்சனு கேபினட் போட்ட அப்புறமா கவுண்டர் டாப்புக்கு வந்து அளவு எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ செஞ்சு வரத்துக்கு எப்படியுமே 2-3 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிச்சன் சிங்குக்கு மாட்டுறதுக்கு இந்த டைப் தான் வாங்கியிருக்கேன். இப்போ 2-3 வீக்ஸ் கழித்து கவுண்டர் டாப்பு மாட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து மார்பிளில் டல் ஃபினிஷிங் தான் இந்த கவுண்டர் டாப் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ கவுண்டர் டாப்பு செட் பண்ணவங்களே அவங்க வந்து சிங்கு ஸ்டவ்வு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் பைப்பை மட்டும் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அது ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ளம்பர் வருவாங்க. ஆனால் இது 2-3 ஹவர் ஆகணுமா செட் ஆகிறதுக்கு. செட் ஆன அப்புறமா தான் நம்ம பைப்பை மாட்டணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே பைப் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. எல்லாமே செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிச்சன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் வந்து ஃப்ளோரு டைல்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டும் டார்க்கும் கலந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன்.
இப்போ சர்வீஸ் பால்கனி சைடு தான் நம்ம வந்து துணி காய போடுறதுக்கு கிரில் அடிக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. இந்த ஸ்டோர் ரூம் ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம பிளாட்ஃபார்மாக போட்டு ஃபுல்லாக ஸ்டாண்டு மாதிரி அடித்து வச்சுருக்கோம், நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அப்படி வாலோட. இப்போ ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கச்சக்கச்சான்னு இருக்கும், ஜாமான் அப்படி வச்சுருக்கேன், ஒழுங்காகவே அடுக்கி வைக்கல. ஹால் இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு கொண்டு வந்து தூக்கி வச்சுட்டேன். எப்போ டைம் கிடக்க அப்போ தான் வந்து ஒன்று போல் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு சும்மா வச்சுருக்கேன். இந்த ஸ்டோர் ரூம் பக்கம் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாய்லெட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பின் சைடு. எனக்கு இந்த வீட்டிலே ரொம்ப பிடித்தமான இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குப்பை போடுற இடம் தான். ஏன்டா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் தான் குப்பை போடணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு டைம் வெளியே போய் போடும்போது. ஆனால் இது வீட்டுக்கு பின்னாடியே வந்து சர்வீஸ் பால்கனி சைடே வச்சுருக்காங்க, ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இப்போ துணியெல்லாம் காய போட்டிருக்கு, இந்த மாதிரி ஹேங் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து மாட்டுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. மாட்டின அப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ துணி காய போடுறதுக்கு சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சூப்பராக துணி காய போட வேண்டியதான். இப்போ இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் இது பண்ணலாம். சென்சரும் இருக்கிறதுனால நம்ம மேலேயும் அடிக்காது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட கிச்சன் ரெடி ஆயிடுச்சு. இனி வீடு நம்ம ரெடியான அப்புறமா உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.